ஹாய் காய்ஸ் அன்னையங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங் மினி ஷார்ட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தாண்டா. ப்ளீஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பாட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஒரே பையன் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பையன், சமத்து க்யூட்டு வேறு. அவன் ரொம்ப க்ளோஸான பேங்கோட மேரேஜ்க்காக தேகு டவுனுக்கு வந்திருப்பான். அங்கே உங்களை மீட் பண்ணியிருப்பான் பேங்கோட ஃப்யூச்சர் ஒய்ஃபாக. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் குப்பரை அடித்து தூங்கிக்கிட்டு இருக்கான் பெட்டில். அவன் ஹிப்புக்கு மேலே பேங்கோட கால் கிடக்கு. அவன் அவ்வளோ சமத்தாக தூங்கிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு கேர்ள்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க விளையாண்ட வாக்கில். அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சடனாக வேங்கு தான் எந்திரிக்கிறான். யாரையும் உங்களை இப்போ உள்ளே வர சொன்னது? மாமா என்னது இது, ஒரு பையன் 2 பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க? வெளியில் போங்கடி. வாங்க மாமா, எனக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வர சொன்னாங்க உங்களை சாப்பிட்றதுக்கு. 10 மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கீங்க, இன்னும் 2 நல்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு. போங்கடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேங்க கண்ணை முழிச்சிட்டு மறுபடியும் அவன் தயாங்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குறான். அவங்க வெளியில் போயிடுறாங்க. இப்போ தயாங்கண்ணா, ஆறுடா அது ஒரு லூசுங்கடா, சரி எழுந்திரி, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிட்லாம். மணி எத்தனை? 10 மணி ஆயிடுச்சுடா. இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்க, இன்னமும் காலேஜ் டேஸில் தூங்குற மாதிரி. 10 மணி தான் ஆதாடா அப்படிங்க போது பயங்கரமான மேலே சவுண்டு தான் கேட்குது. அடித்து பிடிச்சி வேங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எழுந்திரிச்சு உட்காடுறான். வேங்குக்கு ஒன்றுமே புரியல. என்னடா என்னாச்சு? சும்மாடா, மேரேஜ்க்காக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும், அதனால். என்ன சவுண்டு இது? ட்ரம்ஸு சவுண்டு தான். அப்படின்னா வெளியில் போய் பாரு. டே சாக்ஸோடு இருக்குடா, இருடா நான் வந்துடுறேன். அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவன் சாக்ஸோடு ஒடியாந்துடுறான். பார்த்தா பயங்கரமாக அந்த மேளம் இதெல்லாம் வச்சு ட்ரம்ஸு செட்டிங்ஸு அதிரி புதிரியாக இருக்குது. வீக்கு டான்ஸ் நிற்க முடியல. அவன் பேசாமல் இறங்கி குடுன்னு போய் கிட்ட நின்று கேமராஸ் எடுத்துகிட்டு ஓடிட்டான். போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லோரும் பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவன் எதையுமே யோசிக்கலை, அவனும் சேர்ந்து போய் ஜாயின் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். பயங்கர ஜாலியாக இருக்கான், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நீங்கள் இதை மேலேருந்து பார்த்துட்ருக்குறீங்க. சாக்ஸோட நிற்கவும் எல்லா கேர்ள்ஸும் ரவுண்டு கட்டி வேறு ஆடிட்டுருக்காங்க. வேங் சொல்லுவேன், போய் கூட்டிகிட்டு வா, அவரை பாரு. ஐயோ, இவன் வேற நேரங்காலம் தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாரு. இந்த போகிற இரு. சரி வாங்க, ஒரு நிமிஷம் இரு. ஏன் ஸ்டாப் பண்ணுற? இல்லை பரவாயில்ல விடு, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். என்னை விளையாடுறியா நீ? சாக்ஸோட ஷர்ட்டோட பாரு, தூங்கி எந்திரிச்சு போய் மூஞ்சி கூட கழுவாமல் நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆக போகுது? அவனை மறந்து அவன் சந்தோஷமாக இருக்கிறான்ல, அவன் இருக்கட்டும் விடு. என்ன பேசுகிற? வேங் அங்கே பாரு அவனை அப்படிங்கிறேன். வேங் திரும்பி பார்க்குறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. கேர்ள்ஸ் கையெல்லாம் பிடிச்சி 2 பேரும் காம்போ பண்ணியெல்லாம் ஆடிட்டுருக்குறான். பெரியவங்க வேங்கோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக உங்கள் அப்பா அம்மாவோட காம்போ பண்ணி அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்குறான். எல்லாருக்கும் மீங்கிறப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அவனை. கேர்ள்ஸ் எல்லாம் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க கையை கட்டிக்கிட்டு. அவன் கீழே இருந்து மேலே பார்க்கும்போது வேங்க பார்த்துட்டு சிரிக்கிறான். மேலே வாடா. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும். போதும் வாடா, இன்னைக்கு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், வா. இருடா வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடுக்கு பார்க்குறான். நீங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. ஹாய் வரலையா டான்ஸ் ஆட? நான் வரக்கூடாது. ஏன் நான் வரக்கூடாது? அதான் ஏன்? ஒன்றும் இல்லை. வரமாட்டிங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே வாங்க. இல்லை நான் வரல. இப்போ வரப்போகிறீங்களா இல்லையா? என்னடா? அவங்க ஆடக்கூடாது. யார் சொன்னா? அவங்க ஆடக்கூடாதுடா. அப்போ நீ வா. நானா? நீ வரப்போறியா இல்லையா? இல்லை நான் வரல. நீ வரலன்னா நான் மேலே வந்துடுவேன்டா. சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு வேங்கும் அதே சாக்ஸோட கீழே இறங்கி போகிறான். நடு வீட்டுக்குள்ளே சரியான ஆட்டம் போடுறானுங்க. நீங்கள் மேலேருந்து கை தட்டி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக டான்ஸ் ஆடி முடிச்சு டயர்டாயிட்டான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வீதா தலையை தொடச்சிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியில் வரா. வேங்க அவனுக்காக ஷர்ட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். இது நைட் என்கேஜ்மெண்ட்டுக்கு, இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜுக்கு. ஓ
சூப்பராக இருக்குடா. இதை நான் வேணா எங்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டுக்கிறேம்மா, இதை மேரேஜ் போட்டுக்கிறேன். வேணாம் வேணாம், நைட்லங்கிறனால நீ இதை யூஸ் பண்ணு, இதுதான் உனக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பாடுறா, உங்கள் கேர்ள்ஸ் முன்னாடி என்ன டம்மியாக காட்டலான்னு பார்க்குறியா? நீ என்ன தான் என்னை கட்டுப்படுத்தி வச்சாலும் என்னை சுற்றி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, தெரியும்ல. ஆல்ரெடி என் சொந்தக்கார பொண்ணுங்க உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு தாண்டா இருக்கிறாளுங்க. அவளுகள்ட்டேருந்து உன்னை காப்பாற்றுறதே எனக்கு வேலையாக இருக்குது. அப்படிங்கும்போது டோரு நாக் ஆகுது, இந்த வந்துட்டாளுங்க பாரு, பூ இருக்குது ஃபோட்டோ எடு, பொட்டு இருக்குது ஃபோட்டோ எடுன்னு இப்போ சொல்லுவாளுங்க பாரு அப்படிங்கிறான். நீ போய் டோரை ஓப்பன் பண்ணுங்கும்போது வேங் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுற. ஒரு 4 கேர்ள்ஸ் தான் பிஏ எட்டி பார்க்குறாளுங்க. என்னங்கடி வேணும் உங்களுக்கு? மாமா, தயாங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல? ஆமாம் இருக்கிறான். அப்படிங்கும்போது அவன் பெட்டில் உட்காந்துட்டு ஷர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறா தயாங்க. இல்லை, இங்கே நம்ம ஊர் சைடு நிறைய நேச்சர் பிளேஸ் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார், அதான் நான் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் நிற்கிறாளுங்க. வேங்க திரும்பி அப்படியே விஏ க்யூட்டாக பார்க்குறான். அவன் சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஏண்டி, ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டினா பத்தாதா? ஊர் என்ன அவ்வளோ பெருசா? 10 பேராக வந்து நிற்கிறீங்க? இல்லை, தனியாக வந்திருக்காரு, தொலைஞ்சு கிழஞ்சு போயிட்டாருன்னா அதான் நாங்கள் ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறாளுங்க. தயாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேங்க ஷோல்டரில் அப்படியே கையை போட்டுட்டு வந்து நிற்கிறான். தயாங், சொல்லுங்கள். நேற்று கேட்டிங்கல்ல ஊரை சுற்றி காட்ட முடியுமான்னு, வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சுற்றி காட்டுவோம், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, போகலாமா? அட்டிங்க, ஓடுங்கடியெல்லாம், சும்மா அவன் பின்னாடியே சுற்றி வந்துட்டுருக்குறீங்க. அவனை உங்கள்கிட்ட இதை காப்பாற்றுறதே எனக்கு வேலையாக இருக்குது. ஓடுறீங்களா இல்லையா? மாமா சும்மா இருங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல நம்ம ஊர் பக்கம், நம்ம தானே சுற்றி காட்டணும். ஏண்டி, அவனுக்கு தெரியாதா அவனோட ஊர் எதுன்னு? கிளம்பு. இல்லை, சியோல்லே இருந்தவர்ல, அதான். இங்கே போகிறீங்களா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிடந்து கத்துறான். அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இங்கேருந்து கிளம்புறாளுங்க. பார்த்தல மாமாவோட மவுஸ் என்னன்னு, அடங்கடா கொஞ்சம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் ஆகுறீங்க. ஒயன் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. என்ன தயம், இங்கே வாங்கல. எதுக்கு இங்கே வாங்கல? நீங்கள் கிட்ட போகிறீங்க. ஸோ ரூமுக்குள்ளே அவங்க 2 பேர் நிற்கிறானுங்க, நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க. என்ன தயம், நான் அழகாக இருக்கிறேண்ணா? என்ன சொல்லுங்களேன். டே, அவளை எதுக்குடா இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ வாயை மூடுறா, உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குல்ல. இப்போ பாரு, சொல்லுங்கள், நான் அழகாக இருக்கிறேண்ணா? ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அப்போ கேர்ள்ஸ்க்கெல்லாம் என்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தானே? நீங்கள் அவனையும் பார்த்துட்டு வேங்கையும் பார்க்குறீங்க. வேங் ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணுறான். ஆமாம், கேர்ள்ஸ்க்கெல்லாம் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன? டே, என்னடா கேட்குற? ஒரு நிமிஷம் இரு வேங். நீங்கள் சொல்லுங்க வாயன். அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே என்ன? நீங்கள் அவனையும் பார்த்துட்டு மறுபடியும் வேங்க பார்க்குறீங்க. வேங் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்ததுலேருந்து தயாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு மாதிரி துருன்னு குழந்தைத்தனமாக அவன் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறீங்க. பாத்தியா வேங், பாத்தியா, யாராக இருந்தாலும் என்னை பிடிக்காமல் இருக்காது. அதனால் நீ டே சாமி, தெரியாமல் சொல்லிட்டேன்டா, நீ தான் இருக்கிறதுலே அழகு, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும், கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும். என் வயனுக்கே பிடிச்சிருக்கு, போதுமா? பேங்க் சொல்லுவேன். கீழே தாத்தா பாட்டி வர சொன்னாங்க. என்ன வர சொல்லலையா? உங்கள் 2 பேரையும் சேர்ந்து தான் வர சொன்னாங்க. கீழே போயிட்டு தாத்தா பாட்டியை பார்த்துட்டு சாப்பிட வந்துடுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகும்போது வேங்க பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது இந்த சாண்டில் வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஒரு செலிப்ரேஷன். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்கிறான். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ டைமு ஸ்கிப் ஆகுது. நைட்டு ரிசப்ஷனில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, ரொம்ப ப்ரிட்டியாக அந்த கோல்டன் மிக்ஸ்டு சாண்டில் தான் அந்த மாதிரி ஒரு லெஹங்கா மாதிரி வியர் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. உங்களுக்கு மேட்சிங்காக தான் வேங்கும் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த காஸ்டியூமில் ரொம்ப இன்னும் அழகாக இருக்கிறான். எல்லோரும் வழக்கம் போல் கேர்ள்ஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இப்போது வேங்கோட அம்மா தான் வி அம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிறாங்க. என்ன இது அம்மா, என்னது இது, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றா, எல்லோரும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு, நீ என்ன சாப்பிடாம தெரிஞ்சிட்டு இருக்கிற, எப்போ பாரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற, ஒழுங்காக சாப்பிட்டியா இல்லையா? அம்மா நான் சாப்பிட்டேம்மா, எனக்கு இது போதும், என்னங்க இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில் பாதி வச்சுட்டு அவங்க மவுத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்றாங்க. வீக்கு வந்து ஆளே மாறிட்டடா, இந்த ஷர்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குமா, பேண்ட்டு தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எனக்கு இது போடவே வரல தெரியுமா?
இதுக்கு இப்படி தானே இருக்கும். ஓகே, ஷூவெல்லாம் பிடிச்சிருக்கா? அப்பா தான் எடுத்து கொடுத்தாங்க உனக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி, அப்பா அம்மா எப்போ வர்றாங்க? அவங்க நாளைக்கு வந்துடுவாங்க மேரேஜுக்கு. என்ன ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமாம்மா. பார்த்து எடுக்கணும், எங்கேயும் விழுந்துடக்கூடாது, சரியா? சரிங்கம்மா. அப்பா எங்க? அப்பா அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேங்கோட அப்பா உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு, அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா? என்னவா? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, அதனால தான். சரி வா, 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்குவோம். அப்போ அம்மா செல்ஃபி எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வேங்கோட அம்மா கூட செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கா. நீங்களும் வேங்கோ ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. வேங்கோட அதர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் விஏ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உங்கள் சைட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. எல்லாருமே ஜாலியாக கொலாபரேட் ஆகி ஸோ பாட்டு, சாங்ஸு, டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக ரொம்ப டயர்டாயாச்சு எல்லாருமே. ஸோ கொஞ்சமாக அங்கேருந்து எல்லோரும் மூவ் பண்ணியாச்சு. நீங்கள் தான் இப்போ ஃபைனலாக நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. கவுச்சில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோடு தூங்கிக்கிட்டு இருக்கிறான். சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஒரு சில பேர் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவன் ரொம்ப டயர்டாகி அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அவன் கிட்ட போகிறீங்க. அவன் நெத்தியில் இந்த செந்தூர் இந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப பயங்கரமாக இருக்கிற ஆள் பார்க்குறதுக்கே. தலைவர் பயங்கர ஆட்டம் போட்டிருப்பாரு. நீங்கள் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் கிட்டே போயிட்டு அவன் ஷோல்டரில் ஹேண்டை வச்சு நீங்கள் அவனை மூவ் பண்ணுறீங்க. தயாங் 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 சொல்லுவாங்க. தயாங் என்ன பாரு. அவள் ஐஸை ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். அவ்வளோ பிரிட்டியாக இருக்கிறீங்க. உங்களோட பேங்கிள் சவுண்டு அவள் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஜிமிக்கி சவுண்டும். அவன் அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எதுவுமே பேசலை. ரூமில் போய் படுக்கலாம்ல? என்னாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கியா? தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணு முன்னாடி ஒரு சொடக்கு போடுறீங்க. அவள் டக்குன்னு உங்களை அப்படியே மெஸ்மராகி ரிமூவ் ஆகி பார்க்குறான். சொல்லுங்க வயன், என்னாச்சு? இங்கேயே தூங்குற? வா ரூமுக்கு போகலாம். வேங்க எங்க? வேங்க மேலே இருக்கான். மேலே போகலாமா? ஓகே வயன், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திருக்கிறான். இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி அரை தூக்கத்தில் தான் இருக்கிறான். டக்குன்னு ஸ்லிப்பாக போகிறான். நீங்கள் அவனை அப்படியே பிடிக்கிறீங்க. பார்த்து. ஓகே தயாங்கிரு, நானும் வரேன், 2 பேருமே போகலாம். இல்லை வேண்டாம், நான் போய்க்கிறேன். ஆப்போசிட்டில் தானே என் ரூமு, போய்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. பெருசாக யாருமே எதையுமே கண்டுக்கல. எல்லாருமே ஒரு வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. நீங்கள் 4 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னையுமே தேங்க்ஸ். சாப்பிட்டியா நீ? அம்மா ஸ்வீட் கொடுத்தாங்க ஃபங்க்ஷனில், சாப்பிட்டுட்டேன். ஸ்வீட்டு சாப்பிட்டியா? அது போதுமா நைட்டு உனக்கு? இல்லை, எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. யார்கிட்ட கேட்டு சாப்பிடணும்னு தெரியல. வாங்க வேறு ரிசப்ஷனில் நின்னானா தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். உனக்கும் அப்படி தான் இருந்துச்சா அப்படிங்கிறீங்க. அவள் திரும்பி உங்களை பார்க்குறான். ஆக்சுவலி கல்யாண பொண்ணுன்னு தான் பேர். சாப்பிட்டேன்னு இன்னும் ஒரு வார்த்தை யாருமே கேட்கல. ஃபுல்லாக ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு இருந்துட்டேன். எனக்கும் செம்மையாக பசிக்குது. பேசாமல் நம்ம 2 பேரும் சாப்பிட்டு போயிடலாமா? ஆனால் இங்கே எல்லோரும் இருக்காங்களே, நம்ம மட்டும் போய் தனியாக சாப்பிட்டா எதுவும் கேட்க மாட்டாங்க. சரி ஓகே, நீ வேங்கோட ரூமுக்கு போயிடு. நான் 2 பேருக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அங்கே போய் சாப்பிட்லாம். வேங்குக்கு? வேங் சாப்பிட்டுட்டான் என்னை விட்டுட்டு, நான் பார்த்தேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல. ஆமாம், அப்போலேருந்து அப்படி தான். சாப்பாடுன்னா விட்டுட்டு போயிடுவான். காலேஜ் டேஸில் கூட நான் தான் போய் அவனுக்கு தெரியாமல் பிடிங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அப்போது என்னோட ரூமுக்கு போயிடலாம். நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? உங்களோட ரூமுக்கா? பெருசாக ஒன்றும் யோசிக்காத, ஓ நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை நின்று பார்க்குறான். என்ன? இல்லை நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே பஃபே சிஸ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ 2 பேரும் தட்டு எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போகிறீங்க. அவனுக்கு வேணும் இது வேணும் இது வேணுங்கிறான். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. உங்களுக்கு வேணுங்கிறதே எடுத்து வச்சுட்டு 2 பேரும் தட்டை தூக்கிக்கிட்டு பேசாமல் மேலே போயிட்டுருக்குறீங்க. மேலே போகும்போது இப்போது உங்களோட அம்மா தான். வயான், சொல்லுங்கம்மா. என்னடி கையில் பிளேட்டோட போகிற? கல்யாணம் பிஸியில் பெத்த பொண்ணை சாப்பிட்டு என்னாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிங்களா? பசிக்குது அதான். சாரிடி. தயாங்குக்குமா? நாங்கள் 2 பேரும் மேலே போய் சாப்பிட்டுக்குறோம். சரி ஓகே. வாட்டர் எடுத்துக்கிட்டிங்களா? இல்லை, நான் வேங்க எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிறேன்.
சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. சூப்பர். நீங்கள் 2 பேருமே உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ரூம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட் தானே. ஸோ காம்பேக்டாக ஒரு ஆள் தூங்குற மாதிரிக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு மிரரு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கரெக்டாக அதில் 2 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. டைம் அப்படியே பார்க்குறான். நீ பெட்டில் உட்காந்துக்கோ. நீங்கள்? நான் கீழே உட்காந்துக்கிறேன். இவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டுட்டு கீழே உட்காந்துக்கிறேங்கிறீங்க. நீங்களும் பெட்லேயே உட்காருங்க, கொடுங்க பிளேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட்டை கையில் வாங்கிட்டு நீங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. அப்புறமேல அவங்க கிட்ட கொடுக்குறான். அவனும் சேர்ந்து உட்காந்து 2 பேரும் பயங்கரமாக சிரித்து சாப்பிட்டுட்ருக்குறீங்க. டோரு நாக் பண்ணுற சவுண்டு தான் கேட்குது. திரும்பி பார்க்குறீங்க. வேங்கு வாட்டர் பாட்டிலோடு உள்ளே வர்றான். எங்கடா போய் தொலைஞ்ச? பார்த்தீங்களா அவன் நடு ஹாலில் தான் தூங்கினேன். இவன் என்னை தேடுறானா? எவ்வளோ போய் பேசுகிறான் பாரு. தயவு செஞ்சு இவனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நைட்டு 1 டே ஆப்ஷன் இருக்குல்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் தப்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஏதோ நான் நல்லது பண்ண தான் நினச்சிக்கிறேன். நீங்கள் சிரிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட வந்து தயவு செஞ்சு கல்யாண வாழ்க்கையில் உலைய வைக்காத, இந்தா தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் தண்ணி எடுத்து குடிக்கிறான். ஸோ நீங்கள் 2 பேருமே பேசி சிரிச்சுக்கிட்டு எல்லோரும் சாப்பிட்ற வரைக்குமே வேங்க அங்கே தான் இருக்கான். ஆஃப்டர் தட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் கூட்டிகிட்டு போகும்போது வேங்க உங்களை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஷைனஸோட ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ அப்படியே கட் பண்ணேன். வியோட ரூமுக்குள்ளே தான் வேங்கும் அவனை தானே தூங்குவாங்க. ஸோ அவன் கை காலை தூக்கி போடுறான். வேங்க காணும். கையை வச்சு அப்படியே தூக்கத்திலே தேடுறான். ஆளை காணும். வேங் டே தண்ணி தாகமாக இருக்குடா மச்சான், எங்கள் ஆளை காணும். தண்ணி இது ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தண்ணி எடுத்து குடிக்கிறான். ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் எந்த சவுண்டு இல்லை. எங்கே போனான் இவன்? ஆளை காணும். நம்மக்கிட்ட சொல்லாமல் தனியாக வேற விட்டு போயிருக்கான். எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி குடிச்சிக்கிட்டே வெளியில் வர்றான். டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு. வேங் 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 என்னது அது? வேங் தானே அது? இவன் எதுக்கு பதுங்கி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டர் பாட்டிலை மூடிட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு ரிட்டன் வெளியில் ஓடி வர்றான் அவசரமாக. என்ன தலையில் துணியெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறான்? ஏன்னா முக்காடு போட்டுக்கிட்டு யாரை பார்க்க போகிறான்? ஐயோ திருட்டுத்தனமாக போயிட்டுருக்கான். வர இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பின்னாடியே பதுங்கி போயிட்டுருக்கிறான். ஒரு வேளை அவன் எக்ஸ் எதுவும் வந்துட்டானோ? அப்படியே கூட்டிகிட்டு ஓட போகிறானா? இல்லையே, அவள் தான் அவள் ஹஸ்பண்டோட அப்படியே செட்டில் ஆகிட்டாளே புருஷன் கூட. இவன் இதுக்கப்புறம் எப்படி போகிறான்? அப்போது வேறு பொண்ணை பார்க்க போகிறான் போல இருக்கு. நினச்சேன்டா காலேஜ் டேஸில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கிறானே அப்படிங்கிறான். ஸோ வேங்க அப்படியே மெதுவாக 4 காலில் நடந்து போகிறான். பின்னாடி அதே மாதிரி 4 காலில் நடந்து வர்றான். பார்த்தியா அவன் எக்ஸ் எப்படி பார்க்க போனானோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கான். அப்பயே எனக்கு டவுட்டு, இவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்களே, இவன் ஒரு பொண்ணை கூடவா சீண்டாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தி மாறுதா? இவனுக்கு போய் இவ்வளோ நல்ல பொண்ணு ஒயின் வேற. இருடா உன்னை கையும் கலவமாக பிடிச்சி ஒயின் கிட்ட கொடுத்துட்றேன். நாளைக்கு மேரேஜா? சரி பொழைச்சி போட்டும். ஆனாலே இந்த நாய் யாரை பார்க்க போகிறேன்னு நான் பார்த்தே ஆகணும். ஆமாம், இப்போ நான் எதுக்கு 4 காலில் நடந்து போகிறேன்? இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு எழுந்து மெதுவாக பதுங்கி நடந்து வந்துட்டுருக்கிறான். வேன் போயிட்டு ஒரு டோரை நாக் பண்ணுறான். அந்த பாரு எப்படி அவன் எக்ஸ் வீட்டு கதவை நைட்டு 12 மணிக்கு தட்டினானோ அதே மாதிரி தட்டுறான். கொஞ்சம் கூட மாடுலேஷன் மாறாமல். இந்த வர இடா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை காலை தேய்ச்சிக்கிட்டு ஓடி வர்றான். வேங்கு தட்டின கதவு டோர் ஓப்பன் ஆகுறதுக்கும் போய் வேங்க பிடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குது. வேங்கன்னா மிஸ் ஆகி அங்கிட்டு போயிடுறான். போய் பொத்துன்னு விழுந்துடுறான். வேங்க அலறி அடித்து எழுந்திரிச்சு போயிட்டு டோரை சாத்திட்டு ரூம் லைட் ஆன் பண்ணுறான். நீங்கள் கீழே கிடக்குறீங்க, உங்கள் மேலே கிடக்குறான். உங்கள் 4 2மே அப்படியே அட்டாச் ஆன மாதிரி ஹக் பண்ண மாதிரி கிடக்குறீங்க. வேங்குக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் புரியல. வீக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அலறி அடித்து போய் எந்திரிச்சு நிற்கிறான். நீங்கள் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி நிற்கிறீங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி? எதுக்கு இந்த சவுண்டு? அது ஒயன் நான் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த திருட்டு நாய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்புகிற வேங்கு திருக்கா முடிச்சுட்டு நிற்கிறான். என்ன? யாரை திருட? டே நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்த? எருமை மாடு, என்னை தனியாக விட்டுட்டு நீ எதுக்காக இப்படி தலையில் துணியை போட்டுக்கிட்டு யாருக்கு தெரியுமா பதுங்கி நீ இங்கே வந்த? அது அது நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன். பார்த்தீங்களா ஒயன், நான் இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன். இவனை பிடிக்கலான்னு வரும்போது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதான் உங்கள் மேலே வந்து விழுந்து உங்களை பிடிச்சிட்டேன். ஐம் சாரி ஒயன்.
வி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. இவனை நம்பாதீங்க, சீரியஸாகவே நம்பாதீங்க. பார்த்தீங்களா, மேரேஜ் நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டு கதவை திருட்டுத்தனமாக தட்டுறான். ஐம் சாரி, உங்கள் ரூம் கதவை. அப்போ நாளைக்கெல்லாம் அவன் எப்படியெல்லாம் வந்து திருட்டுத்தனமாக உங்கள் கதவை தட்டுவான். வி, ஒரு நிமிஷம் இரு வி. இல்லை ஒயன், இவனை நம்பாதீங்க. டே எரும மாடு, சாரி கேளு உங்ககிட்ட, சாரி கேளுடா. டே, தப்பான டைமில் என்ட்ரானது நீ தான்டா. எது, நானா? வி, அவர் என்னை பார்க்க தான் வந்தார், நான் தான் வர சொன்னேன். தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராச்சும் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, அதனால். ஐயோ, கப்புள்ஸ் ரொமான்ஸா நைட்டில்? சாரி, தெரியாமல் வந்துட்டேன். டே, சொல்லிட்டு வர மாட்டியா? இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது மச்சான். சரி, அட்லீஸ்ட் ஒரு சிக்னல்னாச்சும் எனக்கு கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நீ வேற யானைக்கு முக்காடு போட்டு முட்டி சுத்தவ மாதிரி வந்தியா, அதான் பின்னாடியே வந்துட்டேன். சாரி, நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள், நான் போகிறேன். வி, ஒரு நிமிஷம் இரு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு வாக் போகணுன்னு போல் தோணுச்சு. வாங்கிக்கிட்ட கேட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி. வாக்கிங்கா? அது சரி, நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்றைக்கி என்ன வாக்கிங்க? டே, படுத்தாதடா. என்ன அப்படி படுத்துறேன்னு நீ? மேம், நீ சும்மா இரு, உங்ககிட்ட நான் பேசுகிறதால. என்னை விட்டு நீ வாக்கிங் போகலான்னு நீ முடிவு பண்ணிட்டல. ஐயோ வயன், இவனுக்கு புரிய வையன். வி, இப்போ என்ன, நீயும் வாக்கிங் வரையா? சேர்ந்து 3 பேர் போகலாம். இல்லை, எனக்கும் சென்ஸ் இருக்குது. கப்புள்ஸாக போகணுன்னு ஆசைப்படுவீங்க, நான் எப்படி குறுக்க வர முடியும்? இதெல்லாம் நல்லா பேசு. டே, மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேட்குது. சரி பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகிறான். வி, சொல்லுங்க வயன். வா, 3 பேருமே போயிட்டு வரலாம். சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும். இல்லை வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன். பரவாயில்ல வா. டே வாடா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கொஞ்சம் அந்த பேக் சைடு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்குறீங்க. நீங்கள் வேங்குக்கும் ரைட் சைடு வரீங்க, லெஃப்ட் சைடு வி நடந்து வரா. ஆமாம் வயன், அது என்ன இந்த டைமில் இன்றைக்கி? அதுவும் ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் கூட போகணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால கேட்டேன், சரின்னு சொல்லிட்டாரு. ஓ ஆமாம் வயன், இவனுக்கு எப்போ நீங்கள் ஓகே சொல்லுவீங்க? ஏன் கேட்குற? இல்லை, இவனுக்கு இன்னும் நீங்கள் ஓகேவே சொல்லலையே, அப்புறம் எப்படி மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? லவ் பண்ணுறோம்னு வாயை திறந்து சொன்னால் தான் அர்த்தம் கிடையாது. சில கேரக்டர்ஸ் கேரிங் பிஹேவியர்லேயே காட்டிடலாம், அந்த மாதிரி தான். ஓ, அப்போ நீங்கள் சொல்லாமலே லவ் பண்ணுறீங்களா? அப்படியும் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேங்க பார்க்குறீங்க. வேங்க உங்களை திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, வேங்க உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறான். கையை ஆட்டிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்குறான். சுத்தமாக அவனால் முடியல. ஆனால் இவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். எப்படியும் நீங்கள் செம்ம அழகாக இருக்கிறீங்களா, யாராச்சும் கொத்திட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் முந்திக்கிட்டு இருப்பான். கரெக்டாடா மச்சான்? டே, கொஞ்சம் அமைதியாக வாடா. இந்த கையை ஆட்டாமல் வந்தால் தான் என்னவா? ஏன் நான் கையை பிடிச்சிட்டு விளாண்டுட்டு வந்தேன், உனக்கு என்ன? அது சரி. சரி வயன், நீங்கள் எப்படி வேங் மேலே இருந்த லவ்வை ஃபீல் பண்ணீங்க? ஃபீல் பண்ணீங்கன்னா, அதாவது இவன் தான் உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர்னு எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். எனக்கும் அவரை பற்றி தெரியும், அவருக்கும் என்னை பற்றி தெரியும். மேபி ஃப்யூச்சரில் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அதிகமாக இருக்குமோன்னு தோணுச்சு, அதனால் பிடிச்சிருச்சு. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ஆனால் வயன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சாரிடா மச்சான், இவன் நிறைய லவ் பண்ணியிருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி, காலேஜ் டேஸில். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று பார்த்துட்ருக்குறீங்க. போட்டியா, உடச்சிட்டியா, உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டியா? ஏதோ நானும் ஏதாச்சும் பண்ணணும்ல மச்சான். உன் மேரேஜ் கிஃப்ட்டு பிஃபோரா, அதான். ஏன்டா வி இப்படி பண்ணுற? நீங்கள் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு கோவம் இல்லையா அவன்? இதில் என்ன இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே காதல்ங்கிறது இருக்க தானே செய்யும். பாருடா வேங், உன்னை இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா? எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குடா. பேசாமல் நானே ஒயனை பார்த்துருந்தேன்னா கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்னது, ஒன்றை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே பார்த்துருந்தேன்னா நானே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். பண்ணியிருப்பேன். ஏன் ஒயன் உங்களுக்கு கோவம் வரல? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே காதல் இருக்கும், அதை யாரும் தடுக்க முடியாது. அது அந்தந்த ஏஜில் வருது. ஒரு சில பேருக்கு அது அமையும், ஒரு சில பேருக்கு அமையாது. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் எனக்காக இருந்தால் மட்டும் போதும்.
மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். இங்கே கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேங்கோட கையை பிடிச்சி உங்கள் கையில் வைக்கிறான். நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டேன் வேன். அவங்க கையை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறான். பயந்தாங்கோலி. மானத்தை உடட்டிக்கிட்டான். நீ பயந்த மச்சான், அதான் நானே ஹெல்ப் பண்ணிட்டேன். நான் இங்கேயே ஸ்டாப் ஆகிக்கிறேன். நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போயிட்டு வாங்க. டேய் தனியாக வா நிப்ப, நீயும் வாடா. பரவாயில்ல வேன், நான் இங்கேயே நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம ரிட்டன் ஜாயின் பண்ணி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் வேங்குக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுறீங்க. செவி அவங்க வந்து பேக் சைட் பார்த்துட்டே இருக்கிறான். 2 கப்புள்ஸுமே எப்படி நைட்டில் வாக் பண்ணுறது ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் சின்ன ஸ்மைலோட அங்கே இருக்கிற அந்த ட்ரீஸு அதெல்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கிறா. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கும் வர்றீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் மேரேஜு. ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, ஃபெஸ்டிவல் தான். அந்த அளவுக்கு ஒன்று விடலை, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப இன்வால்வ்டாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறான். ஃபைனலாக இப்போ மேரிடும் தான். அவங்க ட்ரெடிஷ்னல் படி தான் தாலியெல்லாம் கட்டுறாங்க. ஸோ தான் பக்கத்தில் தொன்ன மாப்பிள்ளையாகவே நிற்கிறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவன் கல்யாணம் பண்ண, அதாவது வேங்கு தாலி கட்டின அடுத்த செகண்ட் வேங்க போய்ட்டு இப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். டே மச்சான் எல்லாரும் பார்க்குறாங்கடா. டே ஃபஸ்ட்டு கிஸ் நானாகவே இருந்துட்டு போகிறேன், ஆஃப்டர் தட்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் என்ன ஆள் தான் வேற. ப்ளீஸ் என் மானமே போகுதுடா. ஹாஸ்டலில் எத்தனை டைம் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு என்னடா ரொம்ப பண்ணுற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஓ அப்போ என்னை இப்போவே நீ பிரித்து வைக்கிறல்ல, அவ்வளோதான்டா. நீ கோர்ட்டுக்கே போகாமல் எனக்கு டைவர்ஸ்க்கு ரெடி பண்ணிட்ட, போதுமா? சும்மா சொன்னேன். கங்க்ராட்ஸ் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்களும் பேக் ஹக் பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட். என் ஃப்ரெண்டே உங்ககிட்ட கொடுக்குறேன், தயவு செஞ்சவனை பத்திரமா பார்த்துக்கங்க, அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறீங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஆஃப்டர் தட்டு இந்த சாப்பாடு அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இருக்கிறான். வேங்கோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது அப்படியே அந்த டேயோட எண்டு தான், நைட் டைம் தான். வீக்கு கால் வந்துட்டுருக்கு. அவங்க அம்மா தான். மா ஏம்மா இப்படி பண்ணீங்க, நான் அவன்கிட்ட போய் எப்படிம்மா சொல்லுவேன், ஆல்ரெடி அவன் ஏதோ ஹாப்பினஸில் இருக்கனால மறந்துட்டு திரியிறான், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். டே ஏதாச்சும் சொல்லி சமாளிடா. என்னன்னு தெரில, அப்பாவுக்கு சடனாக கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், அதனால தான் வர முடியல. இப்போ அப்பா பரவாயில்லையா? இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் தான் இல்லை. மிஸ் யூ மாம். ஐயோ நான் ஒன்றா சமாளிக்கிறதுக்கு பதிலாக வேங்குக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. சரி அவன் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஹாப்பியான மூடில் இருப்பான், அதை நம்ம கொலாப்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டு நெக்ஸ்ட் டே கால் பண்ணு, நான் வேங்கக்கிட்ட பேசிக்கிறேன். என்னமோ போங்க, ஆனால் அவன் செம்ம டென்ஷன் ஆகிடுவான், ஏதோ நோட் பண்ணாமல் இருக்கிறான்னு நினைக்கிறேன். கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்னால் சமாளிக்க முடியாது. சரிங்களா? வி சொல்கிறான் மச்சா. அம்மா வைங்க, அவன் தான் கூப்பிட்றான். அப்பா பார்த்துக்குங்க, கேட்டுன்னு சொல்லுங்கள், நான் கிளம்பிடுவேன். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா அப்படியே கட் பண்ணுறாங்க. என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க? யார் ஃபோனு? அங்கே ஊர்லேருந்து ஃப்ரெண்டு. சரி நீ வா சாப்பிட்லாம். இல்லைடா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நான் ரூமுக்கு போட்டா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்டா என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு வேங்க பார்க்குறான். வந்து டைட்டாக ஹக் பண்ணி ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா மச்சான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணுறான். அவன் வேங்க பார்த்துட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறான். அப்பாடா நல்ல வேலை, எங்கள் அப்பா அம்மாவை பற்றி கேட்டுவானோன்னு பயந்துட்டேன். இன்றைக்கி எஸ்கேப் ஆயாச்சு. நாளைக்கு ஒரு நாள் எப்படியாச்சும் சமாளிச்சுட்டு ஊருக்கு ஓடிட வேண்டியதான். என்னாச்சு, அம்மா ஏன் எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேங்கோட அம்மா கிட்டே போகிறான். அம்மா தயா என்னம்மா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைடா. ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் நர்வஸாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, அப்பா தாத்தா பாட்டியை விட்டுட்டு வரேன்ட்டு போனாங்க, என்னன்னு தெரில, இன்னும் ரிட்டர்ன் ஆகலை, அதான். அவ்வளோதானே, பக்கத்தில் தானே? இல்லைடா ஏர்போர்ட் வரையும் போனாங்க, இன்னும் வரலை. ஆமாம் தாத்தா பாட்டியே இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்புறாங்க, அங்கே ஊரில் ஏதோ முக்கியமான வேலையா, அதனால கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா போனார். அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நேரம் ஆச்சு, போயிட்டே 2 hours ஆகிடுச்சு. அப்படிங்களா? சரி நான் வேணா போய் என்னென்னு பார்த்துட்டு வரட்டுமா? இல்லை தயாங், உனக்கு மணி 12 மணி ஆகுது, நான் போய் அப்பா பார்த்துட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது வேங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். எங்கடா எங்கே கிளம்புற? மச்சான் பைக் சாவி கொடு. நைட்டில் பைக்கா?
எதுக்கு வி? இந்த மாதிரி அப்பா போயிருக்காராண்டா தாத்தா பாட்டி விடுறதுக்கு. நான் போய் அப்பா என்னாச்சுன்னு பார்த்துட்டு கையோட கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன விளையாடுறியா? மணி 12, இப்போ பைக்கில் போகிறேன்னு சொல்கிற. இங்கே உனக்கு எதுவும் தெரியாது வி, வேண்டாம். ஏய், நான் என்னை பார்த்துக்கிறேன்னா என்ன? நான் பைக் ட்ரைவ் பண்ணுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தான், ஆனால் நைட்டில் வேண்டாம், எனக்கு எதுவும் வேணாம். அம்மா சொல்லுங்கம்மா இவங்கிட்ட. நான் போய் அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்பா என்னாச்சுன்னு தெரில, ஒரு வேளை டாக்ஸி எது கிடைக்காம நிற்கிறாரான்னு தெரில. கார் எடுத்துகிட்டு போனாரா? காரில் தான் போனார். பார்த்துக்கவேன், ஏதாச்சும் பிரேக் டவுன்னு என்ன பண்ணுறது? இன்னும் வேறு ஃபோன் வரல, சிக்னல் இல்லாமல் எங்கேயும் நிற்கிறாரா என்னவோ. நான் போய் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். வி, என்னடா? இல்லை நீ போகாத வி. அம்மா அவன் வேண்டாம், வேறு யாராச்சும் இருந்தால் அனுப்பி விடுங்க. டே, நானும் அதாண்டா பார்த்துட்ருக்கேன். ஏன்டா அப்படி பயப்படுற? அது இல்லை வி, இந்த டயத்தில் ஆல்ரெடி ஊருக்குள்ளே ஃபெஸ்டிவல் வேறு, ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நீ பைக் ட்ரைவ் பண்ணுவதான், இருந்தாலும் நான் நைட்டில் அனுப்ப எனக்கு பயமாக இருக்கே. வேங், நான் நல்லா தாண்டா இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு பைக் எடுக்கிறான். அபி, என்ன மச்சான்? இறங்கு. எதுக்கு? இறங்குன்னு சொல்கிறேன். டே ஏன்டா, கீயெல்லாம் போட்டுட்டேன்டா அபி, இறங்குன்னு சொல்கிறேன்னா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்குறான். வேங் அந்த பைக் எடுக்கிறான். வேங்கோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. வேங், என்ன பண்ணுற? அம்மா வி போக வேண்டாம், நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன். டே, என்ன விளையாடுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ரூம்குள்ளே போகணும். இப்போ போய் வெளியில் போகிறேன்னு சொல்கிற, யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சுவலி வீக்கு இங்கே ஷார்ட் ரூட் தெரியாது. ஷார்ட் ரூட்டில் போனேன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நான் வந்துடுவேன், சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நல்ல நேரங்கிறது 2 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தானே ரூமுக்குள்ளே போகணுன்னு சொன்னீங்க, நான் அதுக்குள்ளேயுமே வந்துடுவேன். பேங்க், அதெல்லாம் வேண்டாம். கல்யாணம் ஆன மாப்பிள்ள இப்படி வெளியில் போகக்கூடாது. நான் சொல்கிறது கேளு. மா, வீயை அனுப்பலைன்னா நான் தான் போகணும். வீக்கு இங்கே தெரியாதுன்னு சொல்கிறேண்ணே. டே மச்சான், அம்மா சொல்கிறது கரெக்டு தான். பேங்க், நீ போ. ஷார்ட் ரூட் தானே, மேப் போட்டு நான் போய்க்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஷார்ட் ரூட்லேயே போகலனாலும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் அப்போட வந்துடுவேன். ஆனால் நீ ரூம்குள்ளே போகணும். நீ இறங்கு ஃபஸ்ட்டு. நீ என்ன ஏறி உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்க? வி, ஷார்ட் ரூட் எனக்கு தெரியும்டா. நீ மேப்பு போட்டு போகிறதுக்குள்ளேயும் நான் போயிட்டு வந்துடுவேன், சரியா? பயப்படாமல் இரு. அம்மா, வீயை பார்த்துக்கோங்க. அவன் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டில் படுக்க போடுங்க, நான் வந்துடுறேன். பேங்க், நான் சொல்கிறத கேளு வேங்க. அம்மா, எனக்கு தெரியும்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்க வேணாம், யாருக்கு எதுவும் தெரிய வேணாம், சரிங்களா? தெரிஞ்சா சொந்தக்காரங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஒயன்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க, சரிங்களா? பயந்துட்டுருப்பா. வி, நீ ஒயன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. டேய், என்னாலாம் முடியாது, நீ இப்போ இறங்க போறியா இல்லையா? நானும் வருவேன். இல்லைண்ணா டேய் கீழே இறங்க. இல்லை நானும் வருவேன் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிடுவான். டே நீ இருடா, அம்மா பார்த்துக்கங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீயை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வியோட வீட்டில் காலிங் பெல் ரிங் ஆகுது. வியோட அம்மா போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. டே, வந்துட்டியா? என்னடா 2 டேஸாக ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது. வேங் சண்டை போட்டானா? ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டானா? சே, அவன்கிட்ட நான் பேசவே முடியல தெரியுமா? அவன் ஃபோனுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். கோவத்தில் இருந்தானாடா? வி எதுவுமே பேசாமல் அமைதியாக உள்ளே போய்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னடா, என்னாச்சு? ஆமாம், நீ எப்போ கிளம்புன? நீயே ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற. ரீச் பண்ணானே ஃபோன் பண்ணலை. அட்லீஸ்ட் இந்த 2 டேஸில் அப்பா எப்படி இருக்காருனாச்சும் கேட்டியா இல்லையா? நீ பேசாமல் அமைதியாக போயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அம்மா, ட்ராவல் பண்ணது கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, நான் போய் படுக்கிறேன், சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டயர்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டர் இதெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேவாப்பா? ஃபீவராக இருக்கா? ஏண்டா இவ்வளோ ஒரு மாதிரி இருக்க? என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, டயர்டாக இருக்கு. வேங் மேரேஜ் முடிஞ்சோடனையும் ஒரு மாதிரி பிஸி ஆகிட்டான், மற்றபடி ஒன்றும் இல்லை, அதான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரிடா, கல்யாணம் ஆன புதுசு இல்லை, அப்படி தான் இருப்பான். வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவன் ஃப்யூச்சர் பொண்டாட்டி பேர் ஒயன் 2 பேரையும் இன்வைட் பண்ணி அப்பா விருந்து போடணும்னு சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு ஒரு நாள் இன்வைட் பண்ணிடலாம். நான் போய் படுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்து டோர் அப்படியே சாத்திக்கிறான் ரூமில். வீக்கான்லேருந்து அவ்வளோ டியர்ஸாக போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் மெதுவாக போயிட்டு பெட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி படுத்துக்கிட்டு அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். பில்லோஸில் டியர்ஸாக போய்கிட்டுருக்கு. அவன் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் கையில் மஞ்சள் குங்குமமாக அப்படியே இருக்குது. அவன் கை அப்படியே ஷிவர் ஆகிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அழுக தாங்க முடியல.
அவன் அப்படியே அவனோட இன்னொரு ஹேண்ட் அப்படியே பைட் பண்ணிக்கிட்டு பயங்கரமா கதறான். உள்ளுக்குள்ள சவுண்டே கேட்காம. ஓகேடா நம்ம இதோட அந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். திஸ் இஸ் த பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டெக் 2.0. டாடா பை பை. சீ யூ. லவ் யூ ஆல்.